வசந்த் பஞ்சமியின் முக்கியத்துவம் மற்றும் ஆக்ரா தயால்பாக்கில் கொண்டாட்டங்கள். ரா தாஸ்வ அமி மதத்தின் தலைமையகம் ஆக்ரா. வசந்த் பஞ்சமி தினம் என்பது வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் ஒரு மங்களகரமான கொண்டாட்டமாகும். இது நாடு முழுவதும், குறிப்பாக வட இந்தியாவில் ஒரு கலாச்சார விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆக்ராவில் உள்ள தயால்பாக்கை தலைமையாக கொண்ட ரா தாஸ்வ அமி மதத்திற்கு வசந்த் பஞ்சமி தினம் புத்தாண்டு தினமாக இருப்பதால் இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு இது ஜனவரி 23 அன்று கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ரா தாஸ்வ அமி மதத்தின் தற்போதைய சன்சத் குருவான பேராசிரியர் பிரேம் சரண் சசங்கி சகப் தமது அளவற்ற கருணையினாலும் அருளினாலும் தயால்பாக் ஆசிரமத்துடன் இணைந்த பல்வேறு குடியிருப்பு பகுதிகளுக்கு வருகை சென்று அங்கு வசிப்பவர்களுக்கு தமது ஆசிகளை வழங்கினார்கள். தினமும் பல இடங்களிலும் பல நேரங்களிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டன. பிறந்து 3 வாரங்களே ஆன குழந்தைகள் முதல் 12 வயது வரையிலான ஆண் பெண் அனைவரும் கூட்டாக இந்த மனதை கவரும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மனித நேயத்திற்கும் உயர்வான குணங்களை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சிகளில் உடற்பயிற்சிகள் மற்றும் தற்காப்புக்கலை விளக்கங்கள் ஆகியவை அடங்கும். இவை மிகவும் ஒழுக்கத்துடனும் ஒருங்கிணைப்புடனும் நடத்தப்பட்டன. இது தயால்பாக்கில் வளர்க்கப்படும் உடல், தார்மீக மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்குமான முழுமையான அணுகுமுறையை பிரதிபலித்தது. மேலும் தயால்பாக்கில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் என அனைவரும் பங்கேற்கும் வகையில் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, மாறுவேட போட்டி, சீருடை பயிற்சி, காட்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்த நிகழ்வுக்கு ஒரு பண்டிகை கால சூழ்நிலையையும் மகிழ்ச்சியையும் சேர்க்கும் வகையில் தயால்பாக் மற்றும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள சத்சங்க காலனிகளில் அலங்கார விளக்குகள் ஒளிர்ந்தன. இவ்வாறு தயால்பாக்கில் நடைபெற்ற 2026 ஆண்டு வசந்த் பஞ்சமி கொண்டாட்டங்கள் ஆன்மீகம், பக்தி, ஒழுக்கமான கூட்டு வாழ்க்கை மற்றும் மகிழ்ச்சியான கலாச்சார வெளிப்பாட்டை பறைசாற்றும். இவை இணக்கமான கலவையாக அமைந்திருந்தது. தமிழ்நாட்டில் கொண்டாட்டங்கள். தமிழ்நாட்டில் தமிழ் ராதாசுவாமி சத்சங்க அசோசியேஷனின் கீழ் வரும் அனைத்து 13 கிளைகளிலும் வசந்த் பஞ்சமி மிகுந்த உற்சாகத்துடனும் ஆடம்பரத்துடனும் ஆர்வத்துடனும் கொண்டாடப்பட்டது. அனைத்து உயிர்களின் முக்திக்காகவும் இறைவனின் திருவடிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் சமர்ப்பிக்கப்பட்டதோடு கிளைகளில் உள்ள பிரார்த்தனை கூடங்கள் ஒளி விளக்குகளால் அழகுபடுத்தப்பட்டன. குழந்தைகள் உட்பட அனைத்து வயதினருக்கான வெளிப்புற மற்றும் உள்ளரங்க நடவடிக்கைகள் நடத்தப்பட்டன.